Hi friends, இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog. நான் இன்னைக்கு கலாஷேத்ரால இந்தியன் ஆர்டிசன் பஜார் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்னா திருவான்மியூர்ல இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்ல கலாஷேத்ராக்குள்ள இருக்கு. இங்க என்னென்ன இருக்குன்னா ஆன்டி தர்னிஷ் ஜுவல்லரி, ஆக்சைஸ் சில்வர் ஜுவல்லரி, ஹேண்ட்லூம் காட்டன் சாரீஸ், ஹேண்ட் கிராஃப்டட் உடன் ஃபர்னிச்சர்ஸ், இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான நிறைய ஹேண்ட் கிராஃப்டட் ஹேண்ட்லூம் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. மெயினா நான் வந்தது ஆன்டி தர்னிஷ் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே கோல்ட் பிளேட்டட்ல இந்த மாதிரி ஸ்லீக்கா எலிட்டா உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இது பாத்தீங்கன்னா வெளுத்து போகாதுங்க. டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க வந்துட்டு தண்ணியில படாம யூஸ் பண்ணிக்கலாம். மினிமமா 6 monthsல இருந்து மேக்ஸிமம் 2 years வரைக்குமே உங்களுக்கு வந்து நல்ல புதுசு மாதிரியே மெயின்டைன் ஆகும். எனக்கு வந்து நேர்ல இது பார்த்து வாங்கணும். ஏன்னா சைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஆன்லைன்ல பார்க்க சின்னதா இருக்குங்க, பட் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் பெருசா இருக்கு. ஸோ சைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகுறதுனால நம்ம நேர்ல கலெக்ஷன் பார்த்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு தான் நான் மெயினா இங்க வந்திருந்தேன். இங்க இந்த ஒரே ஒரு கடை தான் ஆன்டி தர்னிஷ். இந்த மாதிரி உங்களுக்கு பிரேஸ்லெட், செயின், ரிங், அதுக்கப்புறம் குட்டி குட்டி இயர் ரிங்ஸ், அதுக்கப்புறம் வாட்ச் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா ஸ்லீக்கா வச்சிருந்தாங்க. இந்த பிரேஸ்லெட் இந்த கடாலாம் பார்த்தீங்கன்னா 600-650 கொஞ்சம் ப்ரைஸ் ஹையாக தான் இருக்குது. பட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. பக்கத்துல இந்த கடையில் ஆக்சிடைஸ் சில்வர் ஜுவல்லரி, பொஹமேன் ஜுவல்லரி, எத்னிக் ட்ரைபல் ஜுவல்லரி, விண்டேஜ், அப்புறம் ஆன்டிக் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வச்சிருந்தாங்க. இங்கே வந்து ஃபிங்கர் ரிங்ஸ், பேங்கிள், காலில் போடுற சிங்கிள் ஆங்க்லெட்டுங்க, திருஷ்டி கயிறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்களா, அதில் வந்து சில்வரில், பிளாக்ல, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருந்தது. மெயினாக இயரிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமமாக வந்து உங்களுக்கு 100 rupeesலேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு பக்கத்துல இந்த மாதிரி காட்டன் குர்த்திஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா வச்சிருந்தாங்க. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே இந்த மாதிரி ஹேண்ட் பேக் கலெக்ஷன்ஸ் நீங்க நிறைய பார்க்கலாம். லெதர் பேக்ஸ், ஜூட் பேக்ஸ், இந்த மாதிரி சில வெரைட்டிஸ் எல்லாம் அங்க இருக்கு. ஸ்லிங் பேக், அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் பேக் பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்படியே கொஞ்சம் நடந்து போனா இந்த மாதிரி காட்டன் சாரீ, மகேஸ்வரி காட்டன் சாரீ, காதி காட்டன் சாரீஸ் மாதிரி நிறைய காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. சாரீ வாங்குற ஐடியாவே இல்லை, பட் அவங்க வச்சிருக்க கலெக்ஷன் பார்த்தோன்னே நம்மளுக்கு ஏதாவது ஒரு சாரீ வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி சாரீஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டா ரொம்ப சூப்பரா இருந்தது. குழந்தைங்க கிட்ட இந்த பலூனை காட்டி ஆசை காட்டுற மாதிரி நானும் சாரீ பார்த்தோன்னே ரொம்ப எனக்கு ஆசையாயிடுச்சு. கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா சாரீ நீங்க போய் ஒரு டைம் பாருங்க. அப்புறம் கார்பெட், டோர் மேட், இது எல்லாமே ரொம்பவே சூப்பரா டிஃப்ரெண்டான கலெக்ஷனா வச்சிருக்காங்க. இது எல்லாமே ஹேண்ட்மேட். இதெல்லாம் கர்டைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இவங்க கிட்ட அந்த கலர்ஸ் காம்பினேஷன் சொல்ல ரொம்ப சூப்பரா நல்ல ரிச் கலர்ஸா இருக்கு. பட்டச்சித்ரா பெயிண்டிங் ஷாப். கிளாத்ல நேச்சுரல் டைஸ், பிக்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஹிந்து காட் லைக் கிருஷ்ணா, ஜெகநாத் எல்லாம் இருக்காங்களே, அந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரி, அதுக்கப்புறம் ராமாயணம், மகாபாரதம், கிருஷ்ண லீலைகள் அது எல்லாமே சித்தரிக்கப்பட்டிருக்கும். டெக்கரேஷன் பர்பஸ்க்கு சூப்பரா யூஸ் ஆகும். மொத்தமா 100+ ஸ்டால்ஸ் இருக்கு. ஒரு கடையிலுமே டிஃப்ரெண்ட் ஐட்டம் மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். இந்த கடையில வுட்லயே பண்ண நிறைய இருக்கு பாத்தீங்களா. பவுல், பிளேட், ஸ்பூன், கோம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எல்லாமே குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. மண் சட்டி கூட நிறைய இருக்குங்க. ஆக்சுவலா நான் தூக்கிட்டு வர முடியல தான் நான் வாங்கல. இந்த மாதிரி நிறைய வுடன் பவுல்ஸ் இது எல்லாமே ரொம்ப டெக்கரேட்டிவா ரொம்ப அழகா இருந்தது. ரைட் சைடில் பாருங்க, மென்ஸுக்குன்னு பியூர் காட்டன் ஷர்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குங்க. இந்த கடையில் வந்து பப்பட் நிறைய இருந்துங்க. ரைஸ் பப்பட், கார்லிக் பப்பட், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ பப்பட் சொல்லி நிறைய கிட்டத்தட்ட ஒரு 15+ வெரைட்டிஸ் ஆஃப் பப்பட்ஸ் இங்கே வச்சிருந்தாங்க. நான் வந்து ஆனியன் பப்பட் வாங்கிட்டு போனோம். ஆனியன் பப்பட் ரொம்ப டேஸ்டாக இருந்தது. நம்மளுக்கு சாம்பிள் கூட நமக்கு ட்ரை பண்ண கொடுப்பாங்க. அப்புறம் இந்த கடையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஹேண்ட் கிராஃப்டட் உடன் கார்வ்டு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப அழகாக இருக்கு. டேபிள் டாப் மிரர்ஸ், அப்புறம் ஜுவல்லரி பாக்ஸ் எல்லாமே இந்த வுடன் கார்வ் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பிராஸ் ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் 1 inchல இருந்து மேக்ஸிமமா 6 feet வரைக்குமே அங்க டிசைன்ஸ் இருக்குங்க. ஜூட் பேக்ஸ் பயங்கர சூப்பரான குவாலிட்டியா இருந்துச்சுங்க. இந்த குட்டி ஸ்லிங் பேக்ஸ்லாம் எவ்வளோன்னு கேட்டா 1700 மாதிரி சொல்லியிருந்தாங்க. செராமிக் இந்த பீங்கா ஜாடி இருக்குல்ல, நம்ம நிறைய வந்து இந்த உப்பு ஜாடி, புளி போடுறதுக்கு அதான் பார்த்துருப்போம். இது பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பம்போட இருக்குங்க. அதுவுமே ஜாடியில் கொடுத்துருக்காங்க. கப்லேருந்து அதுக்கப்புறம் நம்ம அந்த பிளேட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, டிஃப்ரெண்ட்டாக சர்விங் பிளேட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. கலர்ஸ் நான் கையில் வச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப ஹையாக தான் இருந்தது. இது எல்லாமே
இந்த கடையில் ஃபுல் அண்ட் ஃபுல் காதி காட்டன் சாரீஸில் நம்ம ப்ரொஃபஷனலாக ஆஃபீஸ் கட்டிட்டு போகிற மாதிரி நல்லா சிம்பிளாக எலிகண்ட்டாக ரொம்ப சாஃப்டான காதி காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருந்தது. ஹேண்ட் கிராஃப்டட் ஜூட்டி ஸ்லிப்பர்ஸ், இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது சலங்க வச்ச மாதிரி, இது நார்மலாக பிளெயினாக, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் பிரிண்டடில், அந்த பக்கம் இந்த மாதிரி ஜூட்டியில் உங்களுக்கு ஷூஸ் வெரைட்டிஸ் கூட இருக்குது. ஹேண்ட் கிராஃப்டட் ஸ்டோரேஜ் பேக், ஹேண்ட் பேக் மாதிரி சூப்பராக யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, அது எல்லாமே நீங்கள் ஸ்டோரேஜ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பிக்னிக் போகும்போது இல்லை பீச்சுக்கெலாம் போகும்போது நீங்கள் இதை போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் ஒட்டாது. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இங்கே நிறைய இருக்குது. டாஞ்சூர் பெயிண்டிங், ஸோ இந்த மாதிரி ஆர்ட் லவர்ஸ்க்கெல்லாம் இது ஒரு சூப்பரான ஐ ட்ரீட் தாங்க சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் தான் சொன்னேன், 100+ ஷாப்ஸ் இருக்குது. இந்த பெயிண்டிங்கில் யூஸ் பண்ண கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்களா? அதுவும் இல்லாமல் இந்த காடஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான போஸ்டர்ஸில் இருப்பாங்க. ராமர் சீதாவுடைய மேரேஜ் சீன், ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஃபைனலாக நம்ம ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இங்கே வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்நாக் ஷாப்ஸ் இருக்குது. இங்கே எல்லாமே இருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து மிளகா பஜ்ஜி, லீ வந்து வாழைக்காய் பஜ்ஜி, அப்புறம் ஜூஸ் எல்லாமே இந்த கடையில் நம்ம வாங்கிக்கலாம். ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தருது. ஸோ இந்த எக்ஸிபிஷன் நாங்கள் நல்லா பார்த்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பாம்பன் சுவாமிகள் கோவில் இருக்குது. நாங்கள் அங்கே போயிருந்தோம். பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவசமாதி இந்த கோவிலில் இருக்குது. நல்லா வந்து டீப்பாக உங்களுக்கு வந்து தியானம் பண்ணணும், நல்ல மன அமைதி கிடைக்கணும்னா தாராளமாக இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகிறதுனால நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும், ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். ஸோ நாங்கள் இங்கே ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கேருந்து ஜஸ்ட் 10 minutesல அறுபடை வீடு இருக்குது. இந்த கோவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. திருவான்மியூர் பீச் சீஷோர் டெம்பிள் இது. அறுபடை வீடு வந்து போகிறதுக்கு முன்னாடி பீச்சுக்கு டைம் போயிட்டு வந்துருக்கோம்னு சொல்லிட்டு அங்கே பீச் வந்திருக்கோம். பின்னாடி கோவில் தெரியும் உங்களுக்கு. நதிஷாவை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ரொம்ப ஒரு அழகான பீச்சுங்க. ரொம்ப ப்ரைவேட் பீச் மாதிரி இருக்கும். நிறைய கூட்டம் இருக்காது. நிறைய ஃபேமிலியில தான் உங்களுக்கு வந்து வந்திருப்பாங்க. நமக்கு பீச்சுக்கும் அந்த மாதிரி இருக்கும். வீக்கெண்ட் அவுட்டிங் பிளேஸ் இது. vlog-ஓட முடிவுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து திருவான்மியூர் பீச் ஃபுட் ஸ்ட்ரீட் vlog வந்துட்டு இருக்கு. பாய்.